தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்று முக்கிய முடிவை எடுக்கிறது காங்கிரஸ். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு நடக்கவிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பிராமன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டம் இன்றைய தினம் நடக்கிறது. என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்றாலே ஒரு பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காத ஒரு நிலையில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்திருக்கிறது. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு இன்னமும் உறுதி செய்யப்பட்டு விட்டதா, கூட்டணியில் உறுதியாக காங்கிரஸ் இருக்கிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டமானது இன்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், அதே போல தற்போது இருக்கக்கூடிய 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருடனுமே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கூட்டணி குறித்துதான் அவர்கள் அந்த அதிகமாக விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த தொகுதி எண்ணிக்கை, அதாவது அதுக்கு அடுத்தது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலில் நாம் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம், திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். அப்படி திமுகவுடன் தொடர போகிறோமா அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்வது போல வேறு கூட்டணியை தேர்ந்தெடுக்க போகிறோமா என்ற ஒரு முக்கிய முடிவை இன்று காங்கிரஸ் கட்சி எடுக்க இருப்பதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நமக்கு எந்தெந்த தொகுதிகள் பலமாக இருக்கின்றன, கடந்த முறை நாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டோம், நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்ன என்பது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தகவல் கேட்டிருக்கிறது. அதோடைய அந்த பட்டியலோடு தான் டெல்லி செல்கிறார்கள். அந்த பட்டியல் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதே போல் நாம் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் அவர்களிடம் 40 சட்டமன்ற தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றாக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாகவும், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற வீதத்தில் இந்த கணக்கீடு அவர்கள் செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அவர்களுடைய முழக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நமக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை நாம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக பெற்றாக வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவருடன் கூட்டணி செல்லலாம் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் மறைமுகமாக கூறி வந்தாலும் கூட இன்று விஜயுடைய அந்த தாவேகா கட்சி இரண்டையும் மையமாக வைத்து இந்த கூட்டத்தில் பல இந்த விவாதங்கள் நடக்க இருப்பதாகவும், அதன்படி முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட இருப்பதாகவும் நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக அந்த ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இதுபோன்று தொடர்ந்து விஜயுடன் காங்கிரஸ் சென்று விடுமோ என்று தொடர்ந்து இந்த சமூக வலைதள பக்கங்களில் திமுக எழுதுவதும், அதே போல திமுக காங்கிரஸ் இந்த சமூக வலைதள போர் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்றைய ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாளை, அதாவது 18ஆம் தேதி தான் நடைபெற இருந்தது. ஆனால் 19ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதனால் அதற்கு ஒரு முந்தைய நாள் 17ஆம் தேதி தான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைய தினம் அந்த கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவானது 19ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வைத்து அந்த முக்கிய முடிவிற்கு நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெறவும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின்பாக நமக்கு காங்கிரஸ் எந்த கூட்டணியில் தொடரப் போகிறது, யாருடன் கூட்டணி என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிவிடுவார்கள் என்றுதான் நம்பப்படுகிறது. அதன் பிறகாகத்தான் அந்த ராகுல் காந்தி 28ஆம் தேதி தமிழ்நாடு, அதாவது 28 அல்லது 29ஆம் தேதி தமிழ்நாடு வருவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது.
அதே போல ஒரு சில தலைவர்கள் நாம் 2004ஆம் ஆண்டிலிருந்து திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் நாம் அவர்களுடன் இல்லை. அதனால் நமக்கு திமுகவுடன் கூட்டணி தொடர்வதே நமக்கு நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஒரு சிலர் நம் கண்டிப்பாக நமக்கு இழப்பதற்கு என்ன இருக்கிறது, 1967ஆம் ஆண்டிலிருந்து நாம் ஆட்சியில் கிடையாது, அதிகாரத்தில் நமக்கு பங்கு கிடையாது. அதனால் தொடர்ந்து நாம் திமுகவுடன் பயணித்து வந்தாலும் நமக்கென்று ஒரு அதிகாரம் வேண்டும், நமக்கென்று ஒரு பவர் வேண்டும் என்ற விதத்தில் நமக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அதனால் நாம் அடுத்த ஒரு வாய்ப்பை தேடி செல்லலாம், அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஒரு சில தலைவர்கள் யோசனை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் இந்த விவாதங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் இது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படும். எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு புத்துயிர் பெறுவதற்கும் மீண்டும் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நோக்கி நகர்வதற்கான அந்த பாதையில் என்னென்ன சாதகமான விஷயங்கள் இருக்கிறது என்பது குறித்தும் இவர்கள் இந்த ஆலோசனையை நடத்த இருக்கிறார்கள். அதே போல இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பாக ஓரளவிற்கு அவர்கள் எந்த கூட்டணியில் தொடரப்போகிறார்கள் என்பது குறித்து நமக்கு தெளிவான முடிவு என்பது கிடைத்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்படும் என்றும் அதன் பிறகாக காங்கிரஸ் உடைய அந்த கூட்டணி எப்பொழுது என்று நமக்கு தெளிவான அந்த ஒரு முடிவானது கிடைக்கப் பெற்றுவிடும். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.